இன்றைக்கி மனோஜுக்கு இருக்குது எல்லாமே அவன் வேலையாக தான் இருக்கும். அம்மாவும் அவன் கேட்டான்னு எடுத்து கொடுத்துருப்பாங்க. எல்லாம் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை தான் அப்படின்னதும், பாட்டி வந்து 80வது பிறந்தநாளுக்கு சந்தோஷமாக கொண்டாடிட்டு போகிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாதுன்னு மீனா வந்து முத்துவை பேசக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் பரபரப்பாக எங்கடா போயிருப்பாங்க, இடம் நம்ம மாட்டிக்க மாட்டோமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உனக்கு என்னடா இவ்வளோ இதாக இருக்கிற அப்படின்னு சொல்லி விஜயா திட்டுறாங்க. அப்பையும் மீனா வரட்டுன்னு எதிர்பார்த்துட்டு வேகமாக வந்து எங்கடி போனேன் அப்படி இப்படின்னு வேணுன்னே சீன் போட்டு பேசுகிறாங்க. இல்லைங்க போனோம் அப்படின்னது, போனால் வேகமாக வர தெரியாதா அப்படின்னதும் பயங்கரமாக கோவம் முத்துக்கு. மனோஜை முறைச்சி பார்க்குறாரு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து அவங்க பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத டக்குன்னு மனோஜ் கேட்டுறாரு. என்ன செல்லன்லாம் பையன்கிட்ட யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கனதும், நான் கூட ஃப்ரெண்டுக்கிட்டலாம் செல்லன் தான் பேசுவோம், உனக்கு கூட நான் பெட் நேம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறாங்க ரோஹிணி. அம்மா நம்மளாம் மாட்டிக்க மாட்டோம்மா, நீ எதுவும் வருத்தப்படாதம்மா அப்படின்னு மனோஜ் வந்து ரொம்ப கூலாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. விஜயாவுக்கு தான் பயங்கரமாக பக்குன்னு ஆகுது. ரோஹிணி வந்து அவங்க பையன்கிட்ட பேசினதை மனோஜ் கேட்டதும் ரோஹிணி ரொம்ப ஷாக்கில் இருக்கிறாங்க. என்னடா இப்படி இருக்குன்ட்டு. பாட்டி வந்து 80வது பிறந்தநாளுக்கு வர்றாங்க. எனக்கு யார் ஆச்சரியமூட்ட கிஃப்ட் தராங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க.